ஒரு தேர்தல்னா நம்ம பொதுவா ஓட்டு போடுறத பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மெஷினரி இயங்கிட்டு இருக்கு. அந்த மெஷினரியோட வெற்றி ஒவ்வொரு வாக்குச்சாவடியை நடத்துற ஒரு தனிநபரோட கையில தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு தலைமை வாக்குப்பதிவு அலுவலரோட கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு. ஒரே ஒரு சின்ன நடைமுறை தவறு அவ்வளவுதான் மொத்த ஓட்டிங்க நின்னு போயிடும். ஏன்னா ஜனநாயகம்ங்கிறது ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட முழு சிஸ்டமும் அப்படியே முடங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, முதல்ல ஒரு தலைமை வாக்குப்பதிவு அலுவலரோட நெறிமுறைகள் என்னன்னு பார்க்கலாம். அவங்க வெறும் ஆபீசர்ஸ் மட்டும் இல்ல, நேர்மையான தேர்தலை நடத்துறதுக்கு அவங்க தான் முக்கியமானவங்க. அவங்கள ஜனநாயகத்தோட பாதுகாவலர்கள்னு கூட சொல்லலாம். இது ஒரு வேலையை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு. இங்க பாருங்களேன், இந்த வேலையோட அடிப்படை என்னங்கிறத இது அழகா காட்டுது. இது வெறும் ரூல்ஸ் இல்ல, இது ஒரு மனநிலை. அதாவது நாம செய்யற வேலை பெருமையானது, நாம பொறுமையா இருக்கணும், அதுலயும் ரொம்ப முக்கியமா எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணாம முழுசா நடுநிலையில இருக்கணும். இதுதான் ஒரு வாக்குப்பதிவு அலுவலரோட முக்கிய அடையாளம். இந்த வேலையில ஜெயிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை அப்படியே கடைபிடிக்கணும். அதுக்கு உதவுறது தான் இந்த வாக்குப்பதிவு அலுவலரோட கையேடு. இதை ஒரு மிஷன் மேப் மாதிரி நினைச்சுக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தப்பாம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்ப முதற்கட்டத்துக்குள்ள போலாம். இதுதான் முதல் முக்கியமான டெஸ்ட். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். இங்க தான் வாக்குப்பதிவு ஆபீசர் எல்லா மிஷின்ஸையும் வாங்குவாரு. அவரோட முதல் பெரிய சவாலையும் சந்திப்பாரு. இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஷினை கையில வாங்கினதும் இங்க சொல்லிருக்கிறத மட்டும்தான் செக் பண்ணணும். இதை விட அதிகமாவோ இல்ல குறைச்சலாவோ எதையாவது பண்ணா பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்லா கவனிங்க, இதுதான் அந்த இடத்துல இருக்கிறதுலயே முக்கியமான ரூல். எந்த காரணத்தை கொண்டும் விநியோக மையத்துல பிவிபிஐடி மிஷினை கண்ட்ரோல் யூனிட்டோட கனெக்ட் பண்ணவே கூடாது. இதை மீறினா சிஸ்டம் மொத்தமா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நீங்களே காரணமாயிடுவீங்க. இதோட விளைவு எவ்வளவு மோசமா இருக்குன்னு பாருங்க. நீங்க பூத்துக்கு போறதுக்கு முன்னாடியே மொத்த சிஸ்டமும் லாக் ஆயிடும். இதுக்கு பேரு தான் சிஸ்டம் லாக்டவுன். அதாவது ஓட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேம் ஓவர். அந்த ஒரு தப்பு மொத்த தேர்தல் நாளையுமே காலி பண்ணிடும். சரி, இப்ப நாம வாக்குச்சாவடிக்கு வந்துட்டோம். இங்க டெக்னிக்கல் விஷயங்கள் மட்டும் முக்கியம் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற சூழலும் ஒரு பெரிய சவாலா மாறும். இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் சும்மா செக்லிஸ்ட் இல்ல, இது ஒரு நல்ல நேர்மையான தேர்தலுக்கான அஸ்திவாரம். ஜனங்க வர்றதுக்கும் போறதுக்கும் வசதியா இடம் இருந்தா குழப்பம் வராது. ஏஜென்ட்ஸ்கெல்லாம் சரியா தெரிஞ்சா வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஓட்டு போடுற ரகசியம் அதுதான் ஜனநாயகத்தோட இதயமே. சோ எல்லாமே முக்கியம். ஆப்டிக்கல் சென்சார் செயலிழப்பு கேட்கறதுக்கு பெரிய டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி இருக்கலாம். ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். விவிபிஏடி மெஷின் மேல தப்பான இடத்துல ரொம்ப பிரகாசமான லைட் அடிச்சா அதோட சென்சார் வேலை செய்யாம போயிடும். அவ்வளவுதான். அப்போ பாயிண்ட் என்னன்னா, லைட் எங்க இருக்குங்கிறது தான் மேட்டர். இங்க பாருங்க, இப்படி லைட் போடக்கூடாது. ஏன்னா நேரடியா மிஷினுக்கு மேலேயோ முன்னாடியோ ரொம்ப பிரகாசமான லைட் அடிச்சா சென்சார் வேலை செய்யாது, ஓட்டிங்கும் நின்னு போடும். சோ அந்த ரூமோட சூழலை சரியா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. இதுதான் எல்லாரும் செய்யற ஒரு ரொம்ப சாதாரணமான ஆனா பெரிய தப்பு. எந்த மெஷினையும் ஆன் பண்றதுக்கு முன்னாடி விவிபிஏடிக்கு பின்னாடி இருக்கிற இந்த சின்ன லாக் நாபை திறக்கணும். அதை மறந்துட்டீங்கன்னா விவிபிஏடி மிஷின்ல இருந்து பேப்பர் ஸ்லிப் வரவே வராது. உங்க மாக் போல் அக்கடியே நின்னுடும். நாம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் சில சமயம் மிஷின்ல பிரச்சனை வரலாம். அப்படி ஓட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிரச்சனை வந்தா என்ன பண்ணணும்? அதுக்குன்னு சில முக்கியமான விதிகள் இருக்கு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. கேபிள்ல பிரச்சனைனா முதல்ல அதை செக் பண்ணுங்க. அப்படியும் சரியாகலன்னா செக்டர் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுங்க. ஒருவேளை மிஷினே வேலை செய்யலைன்னா ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அப்பவும் வேலை செய்யலைன்னா மொத்த செட்டையும் மாத்திரணும். இங்க முக்கியமான விஷயம் டென்ஷன் ஆகாம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றது தான். ஏன் ஒரு மிஷினை மட்டும் மாத்தக்கூடாது? ஏன்னா கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபிஏடி இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு ஜோடியா ஒரு ஸ்பெஷல் கோடு மூலமா இணைக்கப்பட்டிருக்கும். நீங்க ஒன்ன மட்டும் மாத்துனீங்கன்னா அந்த இணைப்பு உடைஞ்சிடும். பதிவான வாக்குகளோட நம்பகத்தன்மையும் போயிடும். அதனாலதான் மாத்துனா மொத்த செட்டையும் தான் மாத்தணும். இதுக்கு பேரு தான் எல்லாம் அல்லது ஒன்றுமில்லி விதி. ஓகே, ஓட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா வேலை இன்னும் முடியல. இப்போ வாக்குப்பதிவு அலுவலரோட ரோல் மாறுது. இப்போ அவர் ஒரு பாதுகாவலர். எல்லா முக்கியமான சட்டப்பூர்வமான ஆவணங்களையும் பொருட்களையும் பத்திரமா கொண்டு சேர்க்கணும். ஓட்டிங் முடிஞ்சதும் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் பக்காவா பேக் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கலர் கோடட் சிஸ்டம். பிரவுன் பாக்கெட்ல ரொம்ப முக்கியமான கையேடு, சீல் மாதிரி பொருட்கள். ப்ளூ பாக்கெட்ல தேவையில்லாத பேப்பர்ஸ். இது சும்மா ஒரு ஆர்கனைசேஷனுக்காக இல்ல, இது சட்டப்பூர்வமான ஆதாரங்களை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான படி. இதுல எந்த தப்பும் நடக்கவே கூடாது.
இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்கள். சீல் வச்ச இவிஎம்கள். அப்புறம் இந்த ஃபார்ம் 17C இதை ஒரு ஸ்பெஷல் கவுண்டர்ல தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபார்ம் 17C தான் அந்த பூத்துல மொத்தம் எத்தனை ஓட்டு பதிவாச்சுங்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான ஒரே ஆதாரம். இதுதான் கிளைமேக்ஸ். எல்லா பொருட்களையும் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தேர்தல் நடத்தும் அலுவலர்கிட்ட இருந்து ஒரு ரசீதுல கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்து வாங்குற வரைக்கும் வாக்குப்பதிவு அலுவலரோட கடமை முடியல. அந்த ஒரு கையெழுத்து தான் ஒரு நீண்ட கஷ்டமான வேலையோட வெற்றிகரமான முடிவுக்கு அடையாளம். யோசிச்சு பாருங்க, பல லட்சம் வாக்குகளோட நம்பகத்தன்மை ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன சரியான ஸ்டெப்ஸை நம்பி தான் இருக்கு. இந்த பிரஷரை உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்?